என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்திற்கும், இத்தனை நாளாக நீ பட்ட வேதனைகளுக்கும், விட்ட கண்ணீருக்கும் பலனாக நீ விட்ட சாபம் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை இன்று பலிக்க வைத்திருக்கின்றேன். உன் தாயானவளின் லீலைகள்தான் இது அனைத்துமே. உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் பதிலடி கொடுத்திருக்கின்றேன். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால் இது உனக்கான பதிவாகும். ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி இதுதான் என் அன்பு குழந்தையே. அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் தாய் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் என் அன்பு குழந்தையை, உன் அம்மா நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை முழுவதுமாக தைரியமாக கேள். இந்த தாய் சொல்லும் விஷயத்தை மனநம்பிக்கையோடு கேள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொடுப்பேன், மங்களத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்ணீரையே நீ பார்க்க மாட்டாய் என்று பல அன்பான பொய்யான வார்த்தைகளை சில உறவுகள் நம்பிக்கையான விஷயத்தை செய்தது போல் பொய்யாக உன்னிடம் நாடகமாடியது. அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தைக்கு முழுமையாக நம்பி வாழ்க்கையே தொலைத்துவிட்டு இறுதியாக நிர்கதியாக நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் என் அன்பு குழந்தையே, இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் என் குழந்தையின் வாழ்வில் நரகமா என்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்று அந்த நபருக்கு சாபம் விட்டது. என் அன்பு குழந்தை, இப்படி என்னை பொய் சொல்லி ஏமாற்றினாயே, இப்படி எனக்கு துரோகம் செய்து அனைத்து காலமும் இந்த அம்மாவிற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். இந்த அம்மா உனக்கு பதிலை சொல்வார்கள், கொடுப்பார்கள். அதனை நான் கண்குளிர பார்ப்பேன் என்று மண்ணை தூற்றி சாபம் விட்டது என் குழந்தை. ஆனால் உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றி விட்டேன். அதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை பொய்களையும் சொல்லி உனக்கு துரோகங்களையும் செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டியடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண்பழியை உன்மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்தார்களோ அல்லவா? அவர்களினுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய கண்ணீரானது, உன்னுடைய அன்பானது உண்மைதான். அதனால்தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகின்றாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி, சுயநலத்திற்காக அத்தனை விஷயத்தையும் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் சாதாரணமாகவே எப்பொழுதும் கர்மாவின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் என் பிள்ளைகளை எவராது ஏமாற்ற நினைத்தாலோ, எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலோ கண்டிப்பாக கர்மாவினை ஒரு பக்கம் தண்டிக்க உன் தாயானவள் ஒரு பக்கம் அவர்களை தண்டித்தே தீருவேன். அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன். இது என் அன்பு குழந்தைக்கு கண்முன்னாலேயே நடக்கும். இப்பொழுது இந்த 2 நாட்களில் அந்த செவியானது உன் செவிகளுக்கு எட்டும் என்றால் உன் உறவானது நீ நேசித்தாயா அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் தாயானவள் நான் கொடுக்கப் போகின்றேன், அளித்திருக்கின்றேன். என்ன தெரியுமா? கேட்டால் நீயே அதிர்ந்து போவாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்குள் எட்டப் போகின்றது. இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறு விஷயத்தை சொல்கின்றேன் கேள். அந்த விபத்தை நான் தான் ஏற்படுத்தினேன். வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன? இப்பொழுது அவர்கள் அனுபவித்து
அனுபவிப்பார்கள். எப்படி என் அன்பு குழந்தையிடம் ஆணவமாக அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்து விட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா? வாழத்தான் உன் அம்மா நான் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே. உண்மையானது சிறிது காலம் எடுத்துதான் ஜெயிக்கும். ஆசையும் உண்மையும் வேறு வேறு. இருக்கும் இடத்தில் உண்மைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது அவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் அல்லவா? நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன்னை பெற்றவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில நேரங்களில் ஏமாற்றி மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக சில குணத்தையும் வளத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் நிறைந்த மனிதர்களாக இருந்திருக்கின்றார்கள். காலத்திற்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ற பச்சோந்திகள் எப்படி மாறுகின்றதோ அதேபோல் இவர்களும் நிறத்தையும் குணத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். என் தங்கமே, இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி நிறுத்தினாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் என் தங்கமே வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். 5இல் வளையாதது 50இல் வளையுமா? நிச்சயமாக கிடையாது. எப்படி நம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் நம்மை எப்படி மாற்றுகின்றது என்று சில குணத்தை நாம் அதனை மாற்றிவிடலாம். ஆனால் பிறவியிலேயே இந்த குணத்தை எப்பொழுதுமே மாற்ற முடியாது. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்துவிட்டேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றேன். இதனை கேட்டு நீ அழக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் தாயானவள் உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை, எனக்கு உறுதுணையாக யாரும் இல்லை என்று நீ மனம் வருந்தி விடாதே. உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கு, நீ விட்ட அனைத்து கண்ணீரான விஷயத்திற்கு அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன் தாயானவள் நான் அதனை பெற்றுத்தரப் போகின்றேன். என் தங்க குழந்தையே, என் மீது வார்த்தைகள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை செய்து வா. எப்போதும் எதையும் மற்றவர்களிடமிருந்து நீ எதிர்பார்க்காதே. மற்றவர்களிடம் நாம் சந்தோஷமாக இருப்போம். மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே. நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கின்றது, நம் எண்ணத்தில் இருக்கின்றது, நாம் சிந்திக்கும் செயலிலே இருக்கின்றதே தவிர அடுத்தவர்களின் எண்ணத்தில் நம் சந்தோஷம் என்பதே கிடையாது. அதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே நீ அடுத்தவரிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய். நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் மனிதர்களிடம் கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம். ஆனால் சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதர்களிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும். போதும் என்ற அளவிற்கு ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்தால் அதீத அன்பை வைத்து ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.